இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது பேஸ் லைக் நமக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் லேட் ஏஜ் 1 ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த வேரியபிளுக்கு நேம் வச்சு டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ கொடுத்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏஜ் 1 ரீயூஸ் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ சைடில் ஏஜ் 1 கால் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 20 கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் லாக் ஆஃப் ஏஜ் 1 பண்ணும்போது என்னோடய வேல்யூ என்னென்னா 40ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நார்மல் மெத்தட். இது நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மெத்தடில் எப்படி எழுதுவோம்னா இந்த இதை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா ஏஜ் 1 இந்த ஏஜ் 1 அகைன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது கூடயே. அப்போது ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை நான் இந்த சைடு கால் பண்ணுறேன். ஸோ இப்படி கால் பண்ணுறதும் இந்த மாதிரி கால் பண்ணுறதும் ஒரே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மெத்தடில் இப்படி கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏஜ் 1 இங்கே கால் பண்ணியிருக்கோம். அகெயின் இந்த ஈக்குவலுக்கு அங்கிட்டு வர ஏஜ் 1 அப்புறம் ப்ளஸ் 20க்கு பதிலாக நான் ஈக்குவலுக்கு ப்ளஸ் இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி நான் ப்ளஸ் போட்டேன்னா இந்த ஏஜ் 1 அகெயின் கால் ஆகும். ஓகேங்களா? ஏஜ் 1 ஈக்குவல் டு ஏஜ் 1 ப்ளஸ் 20 அந்த இதுக்கு ஈக்குவல் தான் இந்த ஏஜ் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு 20ங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ஈஸி தான். ஸோ இப்போ இதுலேயே இன்னொரு ஒரு மெத்தட் பார்க்கலாமா? ஸோ அதில் என்னென்னா லேட் ஏஜ் 2 ஈக்குவல் டு 18 அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லேட் அடிஷ்னல் வேல்னு போட்டு இங்கே ஒரு 20 கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏஜ் 2வை ரீயூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் போட்டு ரைட் பண்ணுற பாருங்க. ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு இந்த அடிஷ்னல் வேலை கால் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா இப்போது லாக் ஆஃப் ஏஜ் 2 அதுக்கப்புறம் அடிஷ்னல் வேல்யூ இங்கே கால் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் 2க்கு 38 வேல்யூ எப்படி வந்திருக்குன்னா இந்த ஏஜ் 2 வேல்யூ எவ்வளோ 18. இந்த ஏஜ் 2ங்கிறது இப்போ வேரியபிள் சைடில் இருக்குது. இந்த ப்ளஸ் கொடுக்கும்போது இந்த ஏஜ் 2 வேல்யூ சைடில் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வேல்யூ சைடில் இருக்க இந்த ஏஜ் 2ஓட வேல்யூ வேணால் 18. இந்த அடிஷ்னல் வேல்யூவோட வேல்யூ எவ்வளோ 18, இதோட வேல்யூ 20. இது ரெண்டத்தையுமே சேர்த்து ஈக்குவல் பண்ணி 38ங்கிறது இந்த ஏஜ் 2ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே 38 வந்திருக்கு. இந்த அடிஷ்னல் வேல்யூ எப்பயுமே நம்ம ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ இருக்கும்போது அதோட வேரியபிளை மட்டும்தான் கால் பண்ணுவோம். அப்போது இந்த வேரியபிளோட வேல்யூ எவ்வளோ 20. அப்போ இந்த வேரியபிளை கால் பண்ணும்போது இந்த 20ங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடிஷ்னல் ஆப்ரேட்டருக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம் அசைன்மெண்ட்டில். ஓகேங்களா? இது வந்து அடிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து சப்ராக்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஈஸி தான். சப்ராக்ஷன் இப்போ பாருங்கள் லேட் ஏஜ் 3 ஈக்குவல் டு 20 நான் கால் பண்ணுறேன். இதுலேயே லேட் ஏஜ் 4 ஈக்குவல் டு 25 நான் கால் பண்ணுறேன். இப்படி மைனஸ் ஈக்குவல் டு ஏஜ் 4ஓட கால் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணணும்னா லாக் ஆஃப் பண்ணுறேன் ஏஜ் 3. இப்போ எனக்கு இங்கே -5ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. இது எப்படி வரும்னா இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஏஜ் 3 ஈக்குவல் டு ஏஜ் 3 மைனஸ் ஏஜ் 4 இதுதான் இதோட ப்ரீஃப். ஓகேங்களா? அது நம்ம ஷார்ட் ஃபார்மில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி ரைட் பண்ணுவோம். இது ஏஜ் 3ங்கிறது வேரியபிள், இதோட வேல்யூ ஏஜ் 3ஓட வேல்யூ 20, ஏஜ் 4ஓட வேல்யூ 25. 20லேருந்து 25 மைனஸ் பண்ணால் -5 நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் இங்கே -5 ரிட்டர்ன் ஆயிருக்கு. இது சப்ராக்ஷன். இதுலேயே இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 3 ஸ்டார் ஈக்குவல் டு ஏஜ் 4 அப்படின்னு நம்ம கால் பண்ணால் இப்போ நான் லாக் ஆஃப் ஏஜ் 3 பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது மல்டிப்ளிகேஷனாக ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே தான் டிவிஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ லாக் ஆஃப்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஏஜ் 5 10னா 10 × 2 நமக்கு 20 வருமா? ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து இதுலேயே ஸ்லாஷ் போடலாம், டிவிஷன் யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து
மாடுலஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மாடுலஸ்லாம் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் எப்படி வரும் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்தோட இதோட வேல்யூ என்ன, ஏஜ்5 ஸ்லாஷ் ஈக்குவல் டு 20. அப்போது இந்த இடத்துல வரும்போது இதோட வேல்யூ எவ்வளோ, ஏஜ்5 ஸ்டார் ஏஜ்5ஓட வேல்யூ 10, அதுக்கப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் 2, இதோட வேல்யூ எவ்வளோ 20. அப்போது இந்த 335ஓட லைன் வேல்யூ எவ்வளோ 20. அப்போ இந்த 20 லைன் இங்கே வந்து என்ன மாறுது, ஏஜ்5. இப்போ ஏஜ்5ஓட வேல்யூ என்ன 20. ஓகேங்களா? இப்போ ஸ்லாஷ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 20 ஸ்லாஷ் 2 ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூ வரும், அப்போது 10 வரும். ஓகேங்களா? இப்போது லாக் ஆஃப்குள்ள இப்போ ஏஜ்5 கால் பண்ணால் இந்த 10 இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது கூட நம்ம மாடுலஸ் போடுவோமா, மாடுலஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னா 10 மாடுலஸ் 2. இது வந்து ரிமைண்டர் வேல்யூ என்ன வரும், 10 வந்து டிவிஷன் பண்ணால் இதோட ரிமைண்டர் வேல்யூ 0ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இது கூட நம்ம லாக் ஆஃப் பண்ணி எக்ஸ்போனென்ஷியல் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ்5 டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு 2. இதை வந்து எப்படி பண்ணலான்னா, இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 10 டபுள் ஸ்டார் 2 இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இது எப்படின்னா, ஸோ 10 கிடையாது, 0 தான் இருக்கும். இப்போ ஏஜ்5ல என்ன, இந்த 0 தானே இந்த லைனில் முடிகிறப்ப 0ங்கிற வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த 0 தான் இந்த ஏஜ்5க்கு ஆக்குபை ஆகும். அப்போ இந்த 0 இது வந்து எப்படி ஆக்குபை ஆகும்னா 0 பவர் ஆஃப் 2. அப்போ இது 0 இன்ட்டு 0 ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு கிடைக்கும். அதனால தான் இங்கே 0 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்போனென்ஷியல் நம்ம யூஸ் பண்ணுவோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்குது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனென்ஷியல், இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் சின்டாக்ஸ் ரைட் பண்ணுற பாருங்க. ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மீனிங், இதோட மீனிங், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஆப்ரேட்டர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ரேட்டர் வந்து லெஸ் தென். ஸோ இதோட நேம் வந்து லெஸ் தென். ஓகே, ஸோ லெஸ் தென். ஸோ லெஸ் தெனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 லெஸ் தென் 3. ஓகேங்களா? 5 லெஸ் தென் 3. இந்த 5 லெஸ் தென் 3 இதோட இது பார்த்தோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா 5ஐ விட 3 வந்து லெஸ், 5ஐ விட 3 வந்து லெஸ் தென், 3ஐ விட 5 வந்து லெஸ் தென் கிடையாது. ஆனால் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 5 லெஸ் தென் 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லணும்னா, இந்த ஏரோவோட ஓப்பன் சைடு இருக்குல்ல, இந்த ஓப்பன் சைடு எப்பயுமே அதர் சைடை கம்பேர் பண்ணும்போது ஹையர் வேல்யூவாக இருந்தால் அது ட்ரூ, இல்லைன்னா அது ஃபால்ஸ். ஓகேங்களா? இந்த ஓப்பன் சைட் அதர் வேல்யூவை கம்பேர் பண்ணுறப்ப ஹை வேல்யூவாக இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் தென். ஸோ இதே இதுக்கே நம்ம போடுவோமா, 5 greater than 3. ஸோ இப்போ பாருங்கள், நான் முன்ன உங்களுக்கு ஃபார்மட் சொன்னல, இந்த ஓப்பன் சைட் அதர் சைடை கம்பேர் பண்ணும்போது இந்த சைட் பெருசாக இருந்தால் இதோட வேல்யூ என்ன வரும், ட்ரூ வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெஸ் தென் ஈக்குவல். பார்க்கலாம். இதுக்கு பேர் லெஸ் தென் ஈக்குவல். ஸோ இப்போ பாருங்கள், 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஓப்பன் சைட் அதர் சைடை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருந்தால் தான் ட்ரூ. நீங்கள் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 இருந்தால் இந்த இடம் வந்து ட்ரூ வந்திருக்கும். ஈக்குவல் கொடுத்தா சேம் வேல்யூவாக இருந்தாலும் ட்ரூ, அதுக்கு மேலே இருந்தாலும் ட்ரூ. ஓகேங்களா? பட் இங்கே அதர் சைடை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேல்யூ சின்னதாக இருக்குது, இந்த ஓப்பன் சைட். அப்போ இதோட வேல்யூ ஃபால்ஸ்.
அப்புறம் பார்க்கறது கிரேட்டர் than ஈக்குவல். கிரேட்டர் than ஈக்குவல். ஸோ கிரேட்டர் than ஈக்குவல் ஈஸி தான். 5 greater than equal to 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி சொன்ன ஃபார்மேட் தான். ஸோ அது ஓப்பன் சைட் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா? ஓப்பன் சைட் சின்னதாக இருக்குது நெக்ஸ்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ இது ஃபால்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது டபுள் ஈக்குவல். இந்த டபுள் ஈக்குவலுக்கு பேர் வந்து லூசி டைப் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லூசி டைப் ஈக்குவல்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 டபுள் ஈக்குவல் ஸ்ட்ரிங் 5 இப்படி கொடுக்குறேன்னா இந்த லூசி டைப் ஈக்குவல் எப்பயுமே வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும், டைப்பை செக் பண்ணாது. ஓகேங்களா? லூசி டைப் ஈக்குவல் எப்பயுமே வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும். இந்த 5ஓட வேல்யூவும் ஸ்ட்ரிங் 5ஓட வேல்யூவும் 5 தான். அப்போ இந்த வேல்யூ நமக்கு ட்ரூ தரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்குறது ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதை போடுவோமா? 5 ட்ரிபிள்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பும் செக் பண்ணும். வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பும் செக் பண்ணும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்குது நியூமரிக்கல் நம்பர், இந்த இடத்துல இருக்குது ஸ்ட்ரிங் நம்பர். ஸோ அப்போது ரெண்டு டைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த ஆன்சர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஆன்சர் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லூசி நாட் ஈக்குவல். ஓகே, ஸோ இதான லூசி டைப் ஈக்குவல். லூசி நாட் ஈக்குவல்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு ஈக்குவல் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே நாட் போட்டால் இது பேர் லூசி நாட் ஈக்குவல். ஸோ இங்கே 5 டபுள் ஈக்குவல் டு 5 அப்படின்னா இங்கே வந்து நம்பரும் வேல்யூவும் சேமாக இருக்குது, டைப்பும் சேமாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவல் எடுத்துகிட்டு நாட் போடுவோமா? ஸோ அந்த நாட் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா அந்த லூசி டைப் ஈக்குவலோட வேல்யூ என்ன? 5. லூசி டைப் ஈக்குவல் இந்த சைடு இருக்க 5ஓட வேல்யூ என்ன? ஸோ ரெண்டத்தையும் பார்க்குறப்ப ட்ரூ வரும். பட் இங்கே நாட் யூஸ் பண்ணியிருக்கனால அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ட்ரூ வந்தால் ஃபால்ஸாக போடணும். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி தான் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவலுக்கும். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல். இதில் ஒரு ஈக்குவல் எடுத்துகிட்டு அங்கே நாட் போட்டால் அது ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவல். சேம் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல 5 ட்ரிபிள்ஸ் 5. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் என்ன பண்ணும்? இதோட வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பும் செக் பண்ணும். அப்போ இந்த டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இதோட வேல்யூ என்னவா வரும்? ஃபால்ஸாக வரும். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபால்ஸாக வர வேல்யூ ரெசிப்ரோக்கலாக மாறி ட்ரூவாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ மொத்தமே பார்த்தோம்னாலும் நமக்கு இவ்வளோ தான் சின்டாக்ஸ் இருக்குது. இந்த சின்டாக்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம இதை பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் லாக் ஆஃப் குள்ள 10 லெஸ் தென் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, 10 லெஸ் தென் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போது 10 வந்து லெஸ் தென் 20, 20யை விட 10 சின்ன நம்பர் தான் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஹிண்ட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஏரோவோட ஓப்பன் சைடு உங்களுக்கு ஓப்பன் சைடில் இருக்க நம்பர் கம்பேர் டு பிக்கர் நம்பராக இருக்குது. ஸோ அதனால இங்கே ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் லாக் ஆஃப் இப்போ கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பார்ப்போமா? 10 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 நான் கொடுக்குறேன். ஸோ இப்பயும் பாருங்கள், ஸோ இந்த ஓப்பன் சைடு இருக்க நம்பர் கம்பேர் பண்ண நெக்ஸ்ட் நம்பரோட ஹையர் நம்பராக இருக்குது. ஸோ அதனால இந்த வேல்யூவும் ட்ரூவாக வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது லெஸ் தென் ஈக்குவலுக்கு பார்ப்போமா? ஸோ லாக் ஆஃப் 10 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 அப்படி நம்ம கொடுத்தோம்னா இப்போ இந்த இடத்துல நான் 9 கொடுத்தா எனக்கு ஆன்சர் ஃபால்ஸ் வரும், 10 கொடுத்தா எனக்கு ஆன்சர் ட்ரூ வரும்.
10 less than 10 இந்த ஈக்குவல் இருக்கனால அதோட நம்பரையும் நம்ம சேமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஈக்குவல் இருந்தால் இந்த நம்பரும் இந்த நம்பரும் சேமா வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் log of 20 greater than equal to 1 அப்படி கொடுத்தாலும் இந்த ஏரோவோட ஓப்பன் சைட் பெருசா இருந்தா நமக்கு ஆன்சர் ட்ரூ தான் வரும். கண்ணை மட்டும் ட்ரூ போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா லூசி டைப் ஈக்குவல் அப்புறம் ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் பார்க்கலாம். இப்போ லாக் ஆஃப் இப்போ என்ன பண்றேன்னா 11 டபுள் ஈக்குவல் டு இங்க வந்து ஸ்ட்ரிங் 10 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தோம்னா வேல்யூவும் சேமா இல்லை. இங்க 11 இருக்கு, இங்க 10 இருக்கு வேல்யூ. டைப்பும் சேமா இல்லை. அப்படின்னா என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். இஃப் இன்கேஸ் இங்க வேல்யூ சேமா இருக்கு, டைப் தான் சேமா இல்லைன்னா இந்த லூசி டைப் ஈக்குவல் எப்பயுமே வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும். அப்போ வேல்யூ செக் பண்ணும்போது அதோட ஆன்சர் நமக்கு ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் பார்ப்போமா? ஸோ லாக் ஆஃப் 10 ட்ரிபிள் ஈக்குவல் டு 10. ஸோ நமக்கு இந்த வேல்யூவும் அண்டு இந்த டைப்பும் ரெண்டுமே சேமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் இந்த வேல்யூ நமக்கு ஒரு சைடு டைப் வந்து நம்பராகவும் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரிங்காகவும் இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் வேல்யூ அண்ட் டைப் போத்தையும் செக் பண்ணும். ஸோ அதனால ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லூசி நாட் ஈக்குவல். ஸோ லாக் ஆஃப் இந்த இடத்துல 20 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 20. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க 20 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 20 அப்படின்னா இங்கே என்ன பண்ணும்? ஸோ 20யும் ஸ்ட்ரிங் 10ம் இந்த லூசி டைப் ஈக்குவல் என்ன பண்ணும்? வேல்யூ மட்டும் செக் பண்ணிட்டு ஆன்சர் வந்து ட்ரூன்னு தருமா? பட் இந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ட்ரூ ரெசிப்ரோக்கல் ஆகி ஃபால்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் 0 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் ட்ரூன்னு வரும். ஏன்னா லூசி டைப் ஈக்குவல் என்ன பண்ணும்? வேல்யூ அண்டு டைப்பையும் செக் பண்ணும். இங்கே வேல்யூவே சேமாக இல்லை, அப்போனா அதுக்கு ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அந்த இங்கே இருக்க நாட் வந்து அந்த ஃபால்ஸ் ரெசிப்ரோக்கலாக மாற்றி ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த நாட் போட்டாலே ட்ரூ இருந்தால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 30 ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் போட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஈக்குவல் எடுத்துகிட்டு அங்கே நாட் போட்டால் அது ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் 30 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாமா? எனக்கு இந்த இடத்துல இப்போ ட்ரூ வரும். ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல் என்ன பண்ணும்? வேல்யூ அண்ட் டைப் ரெண்டையும் செக் பண்ணும். அப்போ இங்கே வேல்யூ சேமாக இருக்குது, டைப் வேறையாக இருக்குது. அப்போ அதோட ஆன்சர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். பட் இங்கே ஒரு நாட் இருக்கனால என்ன பண்ணுது? அந்த ஃபால்ஸை ரெசிப்ரோக்கலாக மாற்றி இங்கே ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது ஈஸி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே. ஸோ ஆஃப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஜாவாஸ்கிரிப்டில் மொத்தமே 3 தான் இருக்குது. ஒன்று வந்து அண்ட் ஆப்ரேட்டர், இன்னொன்று வந்து ஆர் ஆப்ரேட்டர், அண்ட் இன்னொன்று வந்து நாட் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஜாவாஸ்கிரிப்டில் அண்ட், ஆர், நாட் இந்த 3 ஆப்ரேட்டர் இருக்குது. இதோட ஆப்ரேட்டரோட சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா அண்டோட சிம்பிள் டபுள் ஆம்பர்சன்ட், ஆரோட சிம்பிள் டபுள் ஸ்ட்ரைட் லைன், நாட்டோட சிம்பிள் எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க். ஓகேங்களா? இந்த சிம்பிளை தான் நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆப்ரேட்டருக்கு, ஆர் ஆப்ரேட்டருக்கு டபுள் கோட், நாட்டுக்கு எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஆஃப்டர் இப்போ நான் அண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் என்ன? ஆம்பர்சன்ட். ஓகே. ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி வரும்னா உங்களுக்கு ஒரு ட்ரூ அகைன் ட்ரூ அகைன் ட்ரூ எல்லா வேல்யூமே ட்ரூவாக இருந்தால் தான். ஓகே. அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் வேல்யூ ட்ரூன்னு வரும். ஓகே. அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் வேல்யூ ட்ரூவாக வரும். ஓகேங்களா? இஃப் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்துட்டாலும் ஃபைனல் ஆன்சர் நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஃபால்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் அண்ட் ஆப்ரேட்டரோட பேசிக் சின்டாக்ஸ். நம்ம கோட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டர்னா சிம்பிள் வந்து இந்த டபுள் கோட். ஸோ ஆர் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா அண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்படியே வந்து ரெசிப்ரோக்கலாக மாறி இருக்கும். எப்படின்னா எல்லாமே ட்ரூ வந்தாலும் ட்ரூ வரும். ஓகே, எல்லாமே ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸே வரும் ஆர் ஆப்ரேட்டரில். ஏதாவது ஒரு ட்ரூ வந்துட்டாலுமே நமக்கு ஃபைனல் ஆன்சர் ட்ரூன்னு தான் வரும். அதான் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ட்ரூ வந்துட்டாலே நமக்கு ஃபைனல் ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். எல்லாமே ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஆர் ஆப்ரேட்டர் ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஆஃப்டர் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் எது? எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க். ஸோ இது ஈஸி தான். எப்படின்னா ட்ரூ இதோட ஆன்சராக இருந்தால் இதுக்கு நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் இதோட ஃபைனல் வேல்யூ அப்படியே சேஞ்ச் ஆகிடும், ஃபால்ஸாக வந்துடும். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான். இப்போ ஃபால்ஸ் இதோட ஆன்சராக இருந்தால் அந்த ஃபால்ஸ் சேஞ்ச் ஆகி ட்ரூவாக மாறிடும் நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாக் ஆஃப்குள்ள 5 கிரேட்டர் தென் 5 இங்கே அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆப்ரேட்டர் இங்கே 5 லெஸ் தென் 5 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 420 லைன் பாருங்கள், இங்கே எனக்கு ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த 5 கிரேட்டர் தென் 5 அப்படின்னா நமக்கு 5ஐ விட கிரேட்டர் தென் 5ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே 5ஐ விட இங்கே வந்து இந்த கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்பரோட இந்த நம்பர் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? ஹையர் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ ட்ரூவாக வரும். அப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபால்ஸ். இப்போது இந்த இடையில வந்து அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நடுவில் 5 லெஸ் தென் 5. ஓகே, அப்படின்னா இந்த செகண்ட் வேல்யூ இந்த ஓப்பன் சைடில் இருக்க வேல்யூ ஹையர் தெனாக இருக்கணும்ல இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது. பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பட் ஹையர் தெனாக வேணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். அப்போ இதோட ஃபைனல் வேல்யூ என்ன? அண்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. ஏதாவது ஒரு ஃபால்ஸ் வந்தாலும் ஃபால்ஸ். இங்கே ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 7ன்னு கொடுக்குறேன். இப்போ இதோட ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? இங்கே 422 இந்த கோடோட ஆன்சரும் ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா 5 கிரேட்டர் தென் ஈக்குவல் போட்டனால ரெண்டு வேல்யூம் ஈக்குவலாக இருந்தாலும் நமக்கு ட்ரூ வரும். ட்ரூ போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சைடோட வேல்யூ சின்னதாக இருக்குது கம்பேர் பண்ணுறப்போ. அப்போது இதோட ஆன்சர் ஃபால்ஸ் தான். ஸோ நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ரெண்டு வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ வரும். ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டாலும் ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும். அப்போ அதனால தான் இங்கே ஃபால்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுவோம். இங்கே லாக் ஆஃப்குள்ள 10 ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 10 இங்கே நடுவில் அண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா 10 நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் டு இங்கே 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ட்ரூ வந்திருக்கு. இங்கே ட்ரூ வந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ இங்கே கீழே போகிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். இது வந்து லூசி டைப் ஈக்குவல்னால வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும். அப்போது வேல்யூ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து ட்ரூ வந்துடும். அடுத்து இந்த இடத்துல டபுள் ஆம்பரேஷன் சிம்பிள் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவல்னால இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவலாக தான் என்ன பண்ணும்? இங்கே வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பும் செக் பண்ணும். அப்போ இதோட ஆன்சர் ஃபால்ஸாக வந்துடும். ஏன்னா இங்கே வந்து வேல்யூ தான் சேமாக இருக்குது, டைப் வந்து சேமாக இல்லை. அப்போது இதோட வேல்யூ ஃபால்ஸாக வந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபால்ஸ் வந்து ட்ரூவாக மாறிடும். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே ட்ரூ. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆருக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ லாக் ஆஃப், இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா 5 டபுள் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்ளாமேட்டரி போட்டு இந்த இடத்துல 5 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டருக்கு டபுள் ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 6 கிரேட்டர் தென்
0.2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ வந்திருக்கு. ஏன் ட்ரூ வந்திருக்குன்னா இந்த 5 டபுள் ஈக்குவல் டு 5 அதோட வேல்யூ என்ன ட்ரூ. ஆனால் உள்ளக்கில் நம்ம நாட் யூஸ் பண்ணனால அந்த ட்ரூ ஃபால்ஸாக மாறிடும். இப்போ ஃபால்ஸாக மாறிடுச்சா? இப்போ இதுக்கு இடையில ஒரே ஒரு ஆர் ஆப்ரேட்டர் போட்டுக்கிட்டு இங்கே 6 வந்து 0.2ஓட பெரிய நம்பர் நான் சொல்கிறேன். கரெக்டு தானே? இந்த ஓப்பன் சைடு இருக்குது பெரிய நம்பராக தான் இருக்குது. அப்போ இங்கே ட்ரூ வந்துடும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் என்ன? ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் என்ன? ஏதாவது ஒரு சைடு ட்ரூ வந்துட்டாலும் நமக்கு ஆன்சர் ட்ரூ தான். எல்லா சைடும் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் தான் ஃபால்ஸ். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சைடு ட்ரூவாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் ஃபைனலாக ட்ரூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ லாக் ஆஃப் இங்கே 6 ட்ரிபிள் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 6 அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இங்கே 0 ட்ரிபிள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது கூட ஒரு நாட் கூட போட்டுக்கலாமா? இது கூட ஒரு நாட் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன வரும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 ட்ரிபிள் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 6 இருக்கு. இது என்ன ஈக்குவல்? இது என்ன டைப்? இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல். ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல்னா வேல்யூ அண்ட் டைப் இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து செக் பண்ணும். வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பையும் செக் பண்ணும். இங்கே வேல்யூ சேமாக இருக்குது பட் டைப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன? ஃபால்ஸ். இதோட வேல்யூ ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே ஆர் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பாருங்கள் 0 ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஈக்குவல் போட்டிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவலாக இருந்தால் இங்கே வேல்யூவும் ஒன்றா இருக்குது, டைப்பும் ஒன்றா இருக்குது. அப்போ அதுக்கு ட்ரூ தான் ஆன்சராக வரும். பட் இந்த இடத்துல நாட் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ட்ரூ ரெசிப்ரோக்கலாக மாதிரி ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். அப்போது ரெண்டு சைடுமே ஃபால்ஸாக இருக்குது. அப்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா? போத் சைட் ஃபால்ஸ் மீன்ஸ் ஃபைனல் ஆன்சர் வில் பி ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நாட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் இது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ லாக் ஆஃப்குள்ள இதுக்குள்ள 6 greater than equal to 1. ஸோ இதோட ஆன்சர் இங்கே ட்ரூன்னு இருக்கா? பட் நான் இந்த இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க் ஆட் பண்ணனா இது நாட் ஆப்ரேட்டராக மாறிடும். ஓகேங்களா? லாஜிக்கலில் நாட் ஆப்ரேட்டராக மாறிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே ட்ரூ ஆன்சர் வந்தாலும் நம்ம இங்கே வெளியே ஒரு எக்ஸ்க்ளாமேட்டரி மார்க் போட்டால் இது நாட் ஆப்ரேட்டராக இருக்கும். அப்போ இதுக்குள்ளே ட்ரூ இருந்தால் ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல உள்ளக்குள்ள ட்ரூ இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் ட்ரூ. இந்த ட்ரூக்கு வெளியே நம்ம ஒரு நாட் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட ஆன்சர் கன்வெர்ட் பண்ணி ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் லாக் ஆஃபில் இப்போ இன்னொரு இது போடுவோமா? ஸோ நாட் இந்த இடத்துல 8 ட்ரிபிள் ஈக்குவல் டு 7ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த 8 ஈக்குவல் டு 7 இதோட வேல்யூவே தப்பாக இருக்குது. அப்போது இதோட வேல்யூ என்ன வரும்? ஃபால்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகிடும். முன்னாடி ஒரு நாட் இருக்கனால இந்த ஃபால்ஸ் ரெசிப்ரோக்கலாக மாதிரி நமக்கு ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 3 ஆப்ரேட்டரும் இந்த 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் சேர்த்து கோட் ரைட் பண்ணுவோமா? பாருங்கள் இங்கே பாருங்கள். ஸோ லாக் ஆஃபில் என்ன பண்ண போகிறோம்னா நாட்டில் 10 நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 10 இங்கே வந்து ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல 10 ட்ரிபிள் ஈக்குவல் டு 10. ஸோ இதோட ஆன்சர் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கீழே ரைட் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதை மட்டும் எடுத்தால் இங்கே வந்து நாட்டு, இங்கே வந்து 10, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 10, ரைட்? ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? உள்ளே என்னென்ன இருக்குது? உள்ளே 10 இருக்குது, நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 10 இருக்குது. கரெக்டாக? அப்போது இது வந்து லூசி டைப்பாக இருந்தால் இதோட ஆன்சர் என்ன வரும்? இதோட ஆன்சர் ட்ரூ வரும். ஏன்னா வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும். ட்ரூ வந்தால் ட்ரூ வருது, வெளியே வந்து ஸோ ட்ரூ வருது, இங்கே ஒரு நாட் இருக்குது. அப்போது இதோட ஆன்சர் ட்ரூவில் இருந்து ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது மட்டும் உள்ளே இருக்க ஆன்சர் மட்டும் ஃபால்ஸ். இப்போ வெளியே இருக்க இந்த இதுவும் இந்த நாட்டையும் ஆட் பண்ணிடுவோமா? இப்போ இதை வந்து ஆட் பண்ணிட்டா இதோட ஆன்சர் வந்து நமக்கு வந்து
இந்த ஃபால்ஸ் வந்து நமக்கு இங்க ஒரு நாட் ஆப்ரேட்டர் இருக்கனால இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆயிடும், ட்ரூவா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேங்களா, ட்ரூவா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், ட்ரூ. ஸோ லாக் ஆஃப் ட்ரூ, ஒரு சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் போட்டுக்கிட்டு இப்போ அடுத்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, இப்போ அடுத்த சைடு என்ன இருக்கு, 10 ட்ரிபிள் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் 10 கொடுக்குறேன். ஓகேங்களா, இது என்ன ஈக்குவல், இது என்ன டைப், ஸ்ட்ரிக்ட்லி டைப் ஈக்குவல். அப்படின்னா இங்க வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பும் செக் பண்ணும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஓகேங்களா, அப்போ இது நம்பர் வேல்யூ, இது ஸ்ட்ரிங் வேல்யூ, ரெண்டுமே சேம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ நமக்கு ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது சைடும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இதில் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருவோமா? இப்போ ஃபால்ஸ்னா இது வந்து அண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் ஃபைனல் ஆன்சர் ஃபால்ஸாக தான் வரும். ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டருக்கு ரெண்டுமே ட்ரூவாக வேணும். கரெக்டாக. இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ லாக் ஆஃப் குள்ள நாட் போட்டு இப்போ இந்த இடத்துல 0ன்னு கால் பண்ணுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஆர் ஆப்ரேட்டர் போட்டு இந்த இதையும் நாட் போட்டு -1 நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது எதனால் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவோட வேல்யூ என்ன, இந்த ஜீரோவோட வேல்யூ என்ன, ஃபால்ஸோட வேல்யூ தான் 0. கரெக்டாக, ட்ரூவோட வேல்யூ நம்பரில் வரும், ஃபால்ஸோட வேல்யூ தான் 0. ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கண்டுபிடிச்சிருவோமா? அப்போது இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 0, வெளியே ஒரு நாட் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், ஃபால்ஸோட வேல்யூ தான் 0. அப்போ ஜீரோவோட வேல்யூ ஃபால்ஸ் தானே, அப்போ ஃபால்ஸ் கொடுத்துருவோமா? அப்போ வெளியே ஒரு நாட் ஆப்ரேட்டர் போட்டால் இங்கே நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும், ட்ரூங்கிறது வரும். கரெக்டாக. இப்போ ரெண்டாவது சைடு இருக்கிறது பார்த்துருவோமா? ஓகே, இந்த இடத்துலையும் நாட் போட்டலாம். இப்போ இந்த இடத்துல -1 வரும். ஓகேங்களா, நீங்கள் 0 தவிர எந்த வேல்யூ போட்டாலும் அது ட்ரூ தான், அது மைண்டில் வச்சுக்கோங்க. 0 தவிர எந்த வேல்யூ போட்டாலும் அது ட்ரூ தான். அப்போது நாட் ஆப்ரேட்டருக்குள்ள ட்ரூ போட்டால் நமக்கு இந்த ஆன்சர் என்னவா வரும், ரிட்டர்ன் ஆகும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். நடுவில் நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, ட்ரூ, ஆர் ஆப்ரேட்டர், ஃபால்ஸ். ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு ட்ரூ வந்தாலும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ட்ரூ தான் வரும். அதனால தான் இங்கே ட்ரூங்கிற ஆன்சர் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. ஆப்ரேட்டர் போடலாமா? ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோன்னா ஏஜ் 3